சாயின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் எல்லாருமே நலமாகவும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம சாயப்பாவோட ஒரு சில விஷயங்கள், ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவு கண்டிப்பாக திறந்துருக்குன்றது. இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் செயலில் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். எந்த பக்கம் போனாலுமே வழியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் உண்மையாக நடந்தது, எனக்கு தெரிஞ்சது அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது சடனாக அந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுது. பிரேக் டவுன் ஆன உடனே பார்த்திங்கன்னா அவர் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். நடந்து போகும்போது லாஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு கல் மாதிரி இருக்குது, அங்கே உட்காந்துறாரு. அவர் எதுக்கு ட்ராவல் பண்ணாருன்னா, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்காகவும் வீட்டில் சொல்லாமல் கிளம்பி வெளியில் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, ப்ளஸ் குழந்த கூட இருக்குது. ஆனால் அவரால் அந்த சுமைகளை, அவரோட கடன் சுமையும் குடும்ப பாரத்தையும் தாங்க முடியாமல் தான் வெளியே வந்தார். எவ்வளவோ கடவுள்கிட்ட கேட்டும் அவர் முயற்சி பண்ணியும் அவரால் முடியலை. அந்த இடத்துக்கு கிளம்பியும் இப்போ ஒரு இடத்துல யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல உட்காந்துட்டார். உட்காந்துருக்கும்போது அவர் தூரத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாரு. தூரமாக ஏதோ ஒரு வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் இறங்குன நேரம் இருட்டு, கொஞ்சம் மங்கள இருட்டுற நேரம். வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு போக போக பார்க்கும்போது அது கொஞ்சம் கிட்ட வர மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நெருங்கும்போது, அந்த வீட்டை நெருங்கினோன்னா கிட்ட தெரிகிற மாதிரி கிட்ட இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பையன் தான் வரான், ஒரு சின்ன பையன் வரான். அதுக்கடுத்து ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் வராரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் வராரு. அவங்க 2 பேரும் வர்றதை பார்த்துட்டு, என்ன இந்த 2 பையன் வராங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடத்துல தான் பஸ் ரிப்பேர் ஆகி நின்னாலோ, இல்லை பஸ் பாதி இடத்துல வந்தாலோ இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த பேரனும் அந்த தாத்தாவும். உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது யார் அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிசை வீடு மாதிரி தான் இருக்குது. உள்ளே ஒரே ஒரு பொண்ணு சமைக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணோட குழந்த தான் அது. அவங்களோட மாமனார் தான் அது. அதை சொல்கிறாங்க, இது எங்களோட மாமனார், இதுதான் என்னோட பையன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் தான் சமைச்சு கொடுப்பேன், இவங்க விற்றுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அசதியாக இருக்கிறதுனால, சரி என்ன சாப்பிடுன்னு கேட்குறாரு. இட்லி இருக்குது. அவர் என்ன கேட்டாரோ அந்த மாதிரி தோசை, சட்னி என்ன அதுக்கேற்ற மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இவரும் நல்லாயிருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா, உங்கள் அம்மாவை பார்க்கலாமான்னு கேட்கும்போது, சரி பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அம்மா சேலை கட்டியிருக்காங்க. ஸோ பொட்டு எதுவுமே இல்லை, பூ எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக இருக்கிறவங்கள விட கொஞ்சம் முகத்தில் கலை இருக்குது, சிரிப்பு இருக்குது. ஆனால் அந்த விதவை அந்த மாதிரி இருக்கிற ஒரு அம்மா அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் தான் செஞ்சு கொடுக்குறீங்களாம்மான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் செஞ்சு கொடுப்பேன், என்னோடய பையனும் மாமனாரும் இதை விற்று தருவாங்க. பையன் படிக்கிறானா? ஆமாம் படிக்கிறான். இப்போ கொஞ்சம் தூரத்தில் கிளம்பி காலையில் போவான், திரும்ப அவன் நான் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் கல்யாணம் ஆகிட்டு வந்தேன். வரும்போது என்னோடய மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாமே இருந்தாங்க. நிறையா வசதி எல்லாமே இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் போக போக நல்லா வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு வெளியில் போகும்போது என்னோடய ஹஸ்பண்ட் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் இறந்துருவாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச இதில் மாமியாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ வேலைக்கு போகிற மாதிரி, வேலைக்கு போனாலும் என்னோடய கடன் சுமைகள் ப்ளஸ் மாமியாருக்கு செலவு எதையுமே பார்க்க முடியல. வீட்டு செலவுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த இதை சொல்லும்போது அப்போ தான் அவர் கேட்பார், நீங்கள் வேலைக்கு போனால் பார்த்துருக்கலாமே, அந்தளவுக்கு பார்க்க முடியல. சடனாக மாமியாரும் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் இப்போது இந்த வீடுன்னு கேட்கும்போது
நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி எதுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எனக்கு தோணுனது, நான் நல்லா சமைப்பேன், வர்றவங்களுக்கு நல்லா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து நாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும்போது தான் இந்த இடத்துல பஸ் வரும், எல்லோரும் வருவாங்க, அப்போ கண்டிப்பாக நமக்கு வியாபாரம் நடக்கும் நம்பிக்கையோடு ஒரு நாள் வந்து வந்தோம். வரும்போது தான் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பையன் பிறந்தான். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தது தான் என்னோடய மாமனார். அதுக்கப்புறம் பையனும் பிறந்துட்டான். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் கடவுள் அருளால் இப்போது இந்த மெஸ் வச்சு நடத்துகிறோம். காலையில் ஆரம்பித்தா நான் இட்லி ஊற்றி கொடுத்துருவேன். என் மாமனார் மட்டும் கொண்டு போய் சேல் பண்ணிவிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் என் பையனும் சேர்ந்து சேல் பண்ணுவான். வந்து சாப்பிட்டு தூங்குவோம். இதுதான் எங்களோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மனசில் ஒரு ஒளி தோணும். என்னென்னா, எதுவுமே இல்லாமல் கடன் சுமை அதிகமாகி ஒரு பொண்ணாக இருந்து குடும்பத்தை தாங்கி மாமனார், குழந்தை எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்களால் ஏன் நம்மளால் வர முடியாது அப்படின்னு தோணுனதுக்கப்புறமா அவர் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பார். அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கும்போது அவங்க குழந்த, அவங்களோட ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அவங்க அப்பா எல்லோரும் கால் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து பேசிவிட்டு நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஊரில் இருப்பேன், அதாவது நைட் அவர் வந்திருக்கிறதுனால காலையில் நான் ஊரில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவார். நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு ஃபோனை வைப்பார். இதே மாதிரி தான் நம்ம சாயப்பா சச்சரிதம்லேயும் ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அவர் வந்து சாயப்பாவோட பக்தர். கணவனும் மனைவியும் வந்து பக்தராக தான் இருப்பாங்க. ஸோ கணவருக்கு வந்து கடன் பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஷீரடியிலே போய் இறந்துடலாம், சூசைட் பண்ணிக்கலாம், சாய்பாபாவோட பாதத்தில் இருந்தே இறந்துடலான்னு சொல்லி அவர் வருவார். வந்துட்டு கொஞ்ச நாள் அவர் தங்கிட்டு கிணத்துல குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குதிக்க போகும்போது சடனாக வந்து இங்கே எப்படி ஒரு ஹோட்டலில் ஒரு அம்மா பார்த்தாங்களோ அதே மாதிரி அதுலேயும் வந்து ஒரு ஹோட்டல் முதலாளி வந்து கடையை மூடிட்டு வந்து வெளியில் வரும்போது இவர் அந்த இடத்துல இருப்பார். இவரை பார்த்துட்டு, என்ன இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு மகாராஜோட வரலாறு தெரியுமான்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுப்பாரு. கரெக்டாக சாக போகிறவரும் அந்த புக்கை வாங்கி கடைசியாக படிக்கலான்னு சொல்லி நம்ம சாயப்பாவை நினச்சிட்டு படிக்கும்போது ஒருத்தர் இதே மாதிரி தீராத வயிற்று வலி பிரச்சனைன்னு சொல்லி கிணத்துல குதிச்சிருவார். அந்த குருவோ என்ன செய்வார்னா அவரை வெளியெடுத்து, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை இந்த ஜென்மத்திலேயே சரி பண்ணிடு, நீ இப்போ இறந்தாலுமே இதே பிறவி எடுத்து தான் நீ வந்து வருவ, அதனால அந்த கடனை இந்த ஜென்மத்திலே அடைச்சிரு, உன் கூட நான் இருந்து உனக்கு வழி பண்ணுவேன்னு சொல்லி வெளியெடுத்து காப்பாற்றிடுவார். அதை படித்ததுக்கப்புறமா இவருக்கு வந்து மனசில் தோணி அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு சாயப்பாவை வணங்கிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் படித்து நல்ல முறையில் வளர்ந்து அவர் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஆக்கிக்குவார். இது சச்சரிதமில் சொன்னாலும் சரி, அந்த கதையில் வந்த இதாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழியும் சாயப்பா வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, நம்மளுக்கு இந்த வழி அடைச்சிருச்சு அந்த வழி இல்லைன்னுலாம் யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு தகுந்த ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுத்து போனோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சாயப்பாவோட உதவியோட வெற்றி பெறலாம். யாரும் சோர்ந்து மட்டும் போயிடவே கூடாது. வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு பிறந்த மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதை நாம் தான் கண்டுபிடிச்சி போராடி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும். முயற்சி செய்தால் வெற்றி பெறுவது மிகவும் எளிது. வாழ்வில் வெற்றி பெறுவோம், நிம்மதியாக வாழ்வோம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம்.